சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவயோகம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நமது அம்பத்தூர் சிவயோகநாதர் ஆலயத்தில் அடியார் பெருமக்கள் எல்லாம் சென்று சேர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய கைலாயமலையினுடைய அற்புதத்தை நமது சிவயோகநாதர் ஆலயத்தில் நமக்காக சிவயோகநாதர் அருள் செய்ய இருக்கிறார். அனைத்து அடியார் பெருமக்களும் சிவநேய செல்வர்களும் பக்தர்களும் நமது அம்பத்தூர் சிவயோகநாதர் ஆலயத்தில் வந்து கைலாயமலை தரிசனம் பெற்று 4 கால பூசைகளில் நம்மளுடைய பங்களிப்பினை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம் வாழ்வில் இருக்கக்கூடிய நிலைகளை உணரும் வண்ணமாக இந்த சிவராத்திரி நமக்கெல்லாம் அமையப்போகுது. எப்படின்னா, முதல் கால பூசையானது நம்மளுடைய உடலையும் நம்மளுடைய மனசையும் சுத்தப்படுத்தக்கூடிய பால் அபிஷேகம். அதை 108 பால் குடங்களோடு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி நம்மளுடைய உடலையும் மனதையும் சுத்திகரிக்க போகிறோம். 2வது காலம் நம்மளுடைய கர்ம வினைகளை கழிக்கும் வண்ணமாக, நம்மளுடைய கடன் பிரச்சனை, நம்மளுடைய எல்லா துன்பங்களையும் நீக்கும் வண்ணமாக அமையும். எப்படி அப்படின்னா, 108 சந்தன குடங்களால் நமது கைகளால் சிவபெருமானுக்கு, நமது சிவயோகநாதருக்கு 108 சந்தன குடங்களால் அபிஷேகம் பண்ணும்போது நம்மளுடைய மனமும் இறைவனுடைய அருளும் பரிபூர்ணமாக நம்மளுடைய கர்ம வினைகளை தீர்க்கும் வண்ணமாக இருக்கும். இப்போ 3வது கால பூசையில் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த உலகத்திலே நிரந்தரமான ஒன்று, இந்த பிரபஞ்சம் தான் இந்த உலகத்திலே நிரந்தரமான ஒன்றாக இருக்கிறது. அந்த பிரபஞ்சத்துல எது நிரந்தரமான ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருநீர். 108 திருநீர் குடங்களால நமது கைகளால் சிவபெருமானுக்கு 108 திருநீர் அபிஷேகங்கள் செய்து இறைவனுடைய நிரந்தர பொருளாக இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தினுடைய பேராற்றலை நாம் இந்த 3வது காலத்துல பெற இருக்கிறோம். இந்த 4வது காலம்ன்றது அந்த நாளினுடைய துவக்கம், இந்த உலகத்தினுடைய துவக்கமாக அமைகிறது, நம்மளுடைய வாழ்க்கையினுடைய துவக்கமாக அமைகிறது. அப்படின்னா, இறைவனுக்கு அம்மையப்பர் வேள்வி செய்து இறைவனுடைய பரிபூர்ண அருளையும், இறைவனுக்கு அந்த நன்னீர் வேள்வியில வைத்த நன்னீரை, அந்த ஆற்றல் பொருந்திய நன்னீரை நமது கைகளால் இறைவனுக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்து மகா தீபாராதனை பெற்று இறைவன் அருளக்கூடிய அருளினால் நாம் புதுமை அடைந்து நம்மளுடைய வாழ்க்கையை புதுசாக தொடங்கக்கூடிய அற்புதமான மகா சிவராத்திரி நன்னாள்ல எல்லாரும் கலந்துக்கணும்னு சொல்லி அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவயோகம்.